லட்சுமி அம்மாள் ஹாப்பி சண்டே. அக்கா திருப்பி ஹாப்பி சண்டேன்னு சொல்லுதா பாரு, தேங்க்யூ சொல்லுதா பாரு. கோலம் போட்டு எடுத்தால் பேசக்கூடாதோ? அப்பா பனி தான் ஒவ்வொரு என்ன டெய்லி இந்த பனியில் உட்காந்து கோலம் போட்டுறியா? ரொம்ப பெரிய கோலமாக போடுறேன். சரி கோலம் எடுத்த உடனே கோலம் போட்ட உடனே ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். சிவசங்கரி நினைச்சிட்டீங்களோ? சிவசங்கரி நினைச்சிட்டீங்களோ? ஏன் அந்த அளவுக்குலாம் போட்டுட்டேன். மொக்கையாக தான் இருக்கும் என்னோட கோலம். அது எனக்கும் தெரியும், நான் எல்லாத்துக்கும் தெரியணும்ல. சிவசங்கரியோட அம்மானோடனே நீயும் அவளை மாதிரி திறமைசாலி நினச்சிருப்பாங்க நிறைய பேர். போடுங்க. இது எத்தனை புள்ளி கோலம்? 9. ஆனால் நிறைய இருக்கு. 9 புள்ளின்னா சரி போட்டு வாங்கண்ணே. இது கோலமா இல்லைன்னா என்ன இருக்கு பாரு? லட்சுமி இது கோலமா? ஒரு தாமரைப்பூக்கு மேலே பொங்கப்பானைக்கு சைடில் கரும்பு. சரி நானே பெருக்கி தட்டாடா. நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்குது. சரி இல்லை நீ பெருக்கு. நான் எனக்கு நேற்று இருந்து பெயிண்ட் அடித்து உடம்புலாம் வலிக்கு. நான் பெயிண்ட் அடிச்சிடலான்னு நினச்சேன், எல்லாம் ஒதுக்கினேன். என்ன பண்ண மனசு இல்லையா, உடம்பு வலி. இப்போ நான் காலையில் பெயிண்ட் அடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. சரியா? எனக்கு வேலை இன்னும் முடியல. எனக்கு துணி கிடக்கு, இன்னும் பாதி பாத்திரம் கிடக்கு. கழுவிட்டல எல்லாத்தையும். மழை வருதேன்னு தண்ணி பிடிக்கலாமேன்னு வட்டாவெல்லாம் திக்கி அடிக்க வச்சேன். அம்மா வெள்ளம் ஓடிச்சு, அது அந்த வெள்ளம் தானே மழை பெஞ்ச மழை. சரி துணி துவைக்காத நல்ல தண்ணி ஆகுமே அப்படின்னு பார்த்தா வந்த வேகத்தில் அப்படி போயிட்டானே. ஒன்றுமே தர கூட நினைல பாரு. சரி நைட்டாவது வந்தாலும் வருமானு வட்டாவ. நான் இருக்க ஊரில் மழை பெய்யலன்னு தான் வருத்தமாக இருக்கு லட்சுமி. நீங்கள் இருக்கிறதுனால தானே மழையே பெய்ய மாட்டேங்கி. நீங்கள் ஒரு நாள் திருநெல்வேலி போயிட்டு வாங்க, எல்லாம் ஏன் நேற்று திருநெல்வேலியில் நல்ல மழையா? நல்ல மழையா? என்ன மழை? சரி வேலையை பாரு, நான் மாடிக்கு போகிறேன். காப்பி நீ போட்டு கொடுத்தாதான் அது குடிக்கிற மாதிரி இருக்கும். மனைவியோட வேலை காப்பி போடுறது. அப்படியா? ஆமாம், அது கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க, மனைவியோட வேலை. ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு காப்பி கூட போட்டு தர்றது கிடையாது. சங்கரி முழிச்சிட்டு 2வது படுத்து கிடந்து இப்போ அதுக்குள்ளே தூங்கிட்டியோ நீ? எந்திரிவேன். எம்மா சும்மாவே படுத்து கிடக்குன்னா அவன் பாடு படுத்துருவேன். எந்திரிவேன். இப்பெல்லாம் எந்திரிச்சு பழகணும்னா. ஐயோ அப்போ உங்கள் அம்மையும் படுத்து கிட சொல்லு, சண்டே தானே வேலை இல்லைன்ட்டு. அம்மா பின்னாடிக்கு நான் தானே செய்ய போகிறேன், அன்றைக்கி பேசி வச்சுருந்துல பாருமே. உடனே எந்திக்கிறது பேர் இன்னமும் நீ சமையல் பண்ண அவ்வளோ ஆர்வமாக எந்திக்கிற மாதிரி எந்திக்கிறேன். நான் செய்கிறத பார்க்குறேன் அப்படி தானே. என்னங்க அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. சரி உங்களுக்காக தயிர் சாதம் பண்ணி தரேன். சரி என்ன பண்ணலாம்? கறிக்குழம்பு நேற்று கறிக்குழம்பு சிக்கன் வச்சாச்சு. இன்றைக்கி வேணால் மட்டனில் ரசம் வைக்குமா? பிரியாணியா? உங்கள் அம்மாங்க இந்த செய்ய கட்டுறாளோ? இப்போ பிரியாணி செஞ்சுருமா லட்சுமி? அப்போ ஒன்று பண்ணுவோம். நம்ம முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது வெள்ளை கலரில் ஒரு பிரியாணி பண்ணோம். செய்வோமா? ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிடுவோம். மட்டன் கொழுப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. சரியா? கொஞ்சமாக மட்டன் வாங்கி ஒரு 1/2 கிலோவுக்கு மட்டும் ஒரு நேரத்துக்கு பண்ணுவோம்டா. அப்போ என்னன்னைக்கு வெள்ளை மட்டன் பிரியாணி பண்ணிடுவோம். நல்லா இருந்தால் என்ன கழிச்சு பண்ணுவோம். சீரியஸப்பா டேடிக்கே இன்னும் தூக்கம் போல. லட்சுமி காஃபி போட்டியாடா? பல்லு விலைக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் காஃபி போட மாட்டேங்க நீ. சங்கரி நீ காஃபி போடுப்போ. மல்லி காஃபி போட சீக்கிரம் பழகு. சரியா? சரி இப்போ நான் போயிட்டு மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா. காஃபி விடுங்க, காஃபி குடிச்சிட்டு நம்ம கிளம்புறேன். காப்பி நேற்று உள்ள காப்பி இருக்குமாடா? பால் டேய் நேற்று உள்ள காப்பி இருக்குமா? லைட்டாக சூடு பண்ணி விடந்தா. சரியா? பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா, பசும்பால். ஆஹா இன்னைக்கு லீவு நாள் மட்டும் நம்ம வீட்டில் பால் காப்பி சொல்லியிருந்தில்ல? துள்ள கழு காப்பி. முட்டை மட்டையான் டேய் முட்டை மட்டையா
விழப்போறா தூக்கிக்க. உள்ளே தள்ளி வை. தூங்கட்டும். ரொம்ப டயர்டாக இருக்கும். பகல் தூங்க நைட்டு 10 மணி ஆக்கிடுறா தூங்க பிறகு டயர்டாக இருக்காது. சரி தூங்கட்டும் விடு. இன்னைக்கு தானே இல்லைன்னா கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவா. ஆமாம். ஒன்றை மாதிரி கிடையாது. முடிவு தட்டிடுது. அவள் என்ன மாதிரி குட்டிக்கு என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்குறா? ரொம்ப தூங்குறாளா என்ன? சரி அப்போ ஒன்று பண்ணுவோம். நம்ம போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிருவோமா? சாத்தானம் போயிட்டு வந்து அம்மா உனக்கு எதுவும் வேணுமா வாங்கிட்டு வரணுமா? அம்மாக்கா அம்மாவுக்கு வேணும். மொட்டை மணி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. தெரியல, நாங்கள் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்ஷன் நடிப்பு மேடம். குட்டி மேடம். ஏண்டா குட்டி மேடம் நேற்று உச்சா இருந்திருக்கா மறுபடியும் அப்படி தானே? ஏண்டா டேய் இருக்கலையா? டேய் ஸ்மெல் அடிக்கி. உச்சாந்தியாடா. பல்லு விளக்கிட்டு வந்து காப்பி குடிங்க. ஆமா நான் விளையாடிச்சு தரேன்னாச்சு. சாயங்காலம் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அங்க எங்க வெளியே வா. அப்பதான் சோறு தருவேன். இன்னைக்கு சோறு பொங்க போகிறது யாரு? அப்பா. பின்ன எங்களுக்கு தெரியாத சாப்பிட்றதுக்கு ஐயோ சோறு தரும் அவனா. அதான் பிரியாணி ஏன் பொறுப்புன்னாச்சுல, அப்புறம் என்னங்க? ஓ நான் பொங்குறது சாப்பிட்றதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமோ? செய்கிறது நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நேற்று எத்தனை தடவை உங்கள் அம்மா போட்டு தந்தா சொல்லு? நேற்று எத்தனை தடவை உங்கள் அம்மா போட்டு தந்தா? 3 தடவை தான். ஆளைப்பற நான் இப்போ அப்பெல்லாம் சாப்பிட்றதுல குறைச்சிட்டேன் ரொம்ப. என்ன கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன் நேற்று. கல்யாண வீட்டுக்கு போகும்போதா? அது நேத்தாடா, அது போன வாரம்டா. அது இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கா? மொட்டை மாட்டேங்க திவ்யாக்கா ரிசப்ஷனுக்கு இந்த இது அது என்னது பட்டுக்கட்டு மொட்டை மாட்டியா? அதான் நீ ராணியாக்கா கூட போகிறேன்னு சொன்னல, இருக்க வேண்டியதானே? யாரையாவது ஐஸ் வைக்கணும்னா உடனே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்றது மொட்டை மாட்டியா. ஒன்று அவ ஏதாவது கொடுப்பாவளா? உடனே வாங்கிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்படின்றது. சரி நீ பல்ல விளக்க, நான் பல்ல விளக்கிட்டேன். நான் சாத்தான அப்போ சாத்தான போய் கறி வாங்கிட்டு வரேன், பிரியாணி செய்வோம். கேள்வியை பாரு. நான் நம்ம 2 பேரும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் சமையல். டன். ஆமாம் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறது யாரு? ஆமா நீ ஹெல்ப் பண்ண அப்பாக்கு கிண்டணும் சரியா? அப்புறம் அவ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டு வந்துறணும் அப்பாவுக்கே தெரியாம. இந்த வேலை நீ பண்ணுவாளாடா? ஹலோ யோக்கிய மாதிரி ஆமா இந்த வேலை நீ பண்ணியிருக்கா? பிச்சு புடைய மொட்டை மண்டையா? ஆமா எனக்கு அடுப்பு பத்த வைக்கலாம் தெரியாது, ஆஃப் பண்ணா தான் தெரியும். ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துருவா. பிச்சு புடைய மொட்டை மண்டையா அப்படி ஆஃப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சூப்பராக செய்கிறோம், டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். டன். டேடிக்கு காப்பி முடிஞ்சிட்டு இப்போ வரேன். சங்கரி தருவா பாரு. என் செல்லக்குட்டி கொஞ்சம் காப்பி கொடுமா அப்பாவுக்கு. நீ தான் செல்லக்குட்டி தருவல்லம்மா. வேல்வெளி கொடுமா அப்பாவுக்கு. ஏன் ஏன்னா அரை கிளாஸ் இருக்குல்லடா. உங்க செல்லக்குட்டி டேடிலாடா. டேடிக்கு தரமாட்டியா? நீ தானடா என் செல்லக்குட்டி. யார் செல்லக்குட்டி அப்பாவுக்கு? அது என்னோட செல்லக்குட்டி. ஏக்கு சொல்ல தெரியுமா? அது 2த்தையும் கேட்க கூடாதான். நம்மகிட்ட காப்பி முடிஞ்சு போயிடுடா. நீ தாடா, நீ தானே என் செல்லக்குட்டி. நீ தாம்மா. எனக்கு காப்பி முடிஞ்சிடுமா? ஓகே தேங்க்யூ. அம்மா காப்பி தந்தாலே வேணுமா? உங்களை தான் பார்க்கல. அப்படியா? சரி லட்சுமி உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் சரியா? போயிட்டு நான் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ டிவி பாரு சரியா லட்சுமி? போயிட்டு இப்போ உங்களுக்கு எடுத்தாச்சு அப்படி தானே? இப்போ எனக்கு எடுக்கணும் ஒரு சட்டை. எடுத்துகிட்டு வரும்போது வேணா உனக்கு சங்கரி உனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டா? என்ன கலர் ட்ரெஸ் வேணும்னு சொல்லு. பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸா? வேற என்ன வேணும்? ட்ரெஸ்ஸு தவிர வேற என்ன வேணும்? ஏய் உன்கிட்ட பேசல, நீ டிவி பாரு. இப்போ என்ன சொன்னா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் மொட்டை மண்டையா? டேய்
உனக்கு எவ்வளோ நக்கல் இருந்தா நீ டேடியை இப்படி சொல்லுவா? சும்மா சொன்னேன்டா. உங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு, அப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும். சரியா? ஒரு சட்டை எடுத்துட்டு வரேன் அப்பாவுக்கு. அம்மாவுக்கு எடுக்கணும். அம்மாவுக்கு ஒரு சுடிதார் மட்டும் எடுக்கணும் தானே இல்லையா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டுக்கிறேன். மாட்டு அப்படி சொல்லல, மாடு சொல்லல. எல்லாம் ஒண்ணு தானடா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு சொல்லல. எங்களுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பர்பிள் கலர் Dress இருக்குல, அது நாங்க போடுவோம். நீனும் அதே மாதிரி பர்பிள் கலர்ல ஏதாச்சும் இரு. அதாவது லட்சுமி, இப்போ மாட்டு பொங்கல்ல என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? மாட்டுக்கு தாண்டா சரி வாங்கிடுவோண்ணே. சரி. மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லு. மாடு குளிப்பாட்டி மாட்டுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அம்மா சொல்லியிருக்கா. அதுக்கு தான் அம்மாவுக்கு புது ட்ரெஸ் மாட்டு பொங்கலுக்கு எடுப்போம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு டேடிக்கு விஷ் பண்ணணும் காலையில் அப்படின்னு இருக்கா. நீங்க வேற. அது நீ வந்து அவளை சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஐயா இல்ல, அவ தான் சொன்னான். அது அவ தான் இப்பவும் சொல்றா, அம்மா உனக்கு மாட்டு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு. அப்படி சொல்லல. டேய் ஆனாலும் உனக்கு மனசாட்சி இல்லடா. அம்மா பாத்திருக்கே அப்படி அம்மா பக்கம் மாடு மாதிரியே இருக்கு. Dress இருக்குல்லமா, அதனால தான் நீனும் அதே மாதிரி பர்பிள் கலர்ல ஒரு சுடிதார் எடுத்துக்கோ, ஒரே மாதிரி போடலாம் தான். அம்மாவை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னாடி ஒரு நோஞ்சா மாடு ஒன்று உண்டு பத்துக்க. மெதுவாடா. டேய் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது குட்டியக்கா, ரொம்ப கெட்ட பழக்கம் சரியா? டேய் உன்னையே தானே சொல்கிறேன், கொழுப்படுத்துது. என் பேச்ச ஒரு நாளும் கேட்காது. மொட்டை மட்டையன் எனக்குனே ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. எனக்குனே சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. அது இல்லடா, அன்னைக்கு தர்பூசணி பாதி வீட்டுக்கு நம்மளுக்கு வச்சிருந்தாங்க தெரியுமா? பாப்பா நான் தர்பூசணியே ஒத்துக்கிறேன், ஆனால் டேடி சாக்லேட் சாப்பிட்றதை விட்டு 2 மாதம் ஆகுது. இப்போ சொல்லல, மிந்தி அப்படியே பண்ணுவாங்க. வாட்டர்மெலன் வந்து இன்னைக்கு நேத்து சொல்றோம். வாட்டர்மெலன் வந்து நேத்து நைட் நீங்க வெயில் வெளிக்கும் நீங்களும் சாப்பிட்டீங்களா? நான் 2 துண்டு சாப்பிட்டுட்டு போயிட்டேனா? ஒத்துக்கிறேன் உண்மைதான். நைட் தானே நீங்க பாதி துண்டு நான் தான் அங்க எடுத்து வச்சிட்டேன். இங்க பாரு சங்கரி, அது இருந்தது உண்மை. பாதி பழம் நான் எடுத்து வச்ச பிறகு மறுபடியும் வந்து எடுத்துருக்காங்க. எனக்கு நைட்டு அப்புறம் நைட் வந்து சாப்பிட்டாங்கன்னா பாப்பா அப்படி இல்லை பாப்பா. டேடி வந்து உடம்பு குறைக்கணும்னு முடிவு பண்ணதுலேருந்து டேடிக்கு ரொம்ப வயிறு பசிக்கு வச்சு நான் சாப்பாடு நிறைய குறைச்சிட்டேன். தெரியுதா இல்லையா? உனக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? தெரியும். நைட்டு ஃபஸ்ட்டாக நான் என்ன சாப்பிட முடியும்னு சொல்லி நீயே சொல்லு. வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. கொய்யாக்கா இருக்கு. கொய்யாக்கா 2 தான் கடந்துச்சு. அது காலையிலக்கு நான் சாப்பிட வச்சேன். என்னது நெல்லிக்காய்? இப்போ ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்து அம்மா சாப்பிடட்டும். ஆளைப்பாரு, நெல்லிக்காயெல்லாம் ஜூஸ் போட தான் குடிக்க முடியாது. அது வாயில் சாப்பிட்டா இந்த வாயிலெல்லாம் கிரேப்ஸ் இருக்கு. கிரேப்ஸ். இப்போ அதெல்லாம் புளிப்பு. நைட் நேரத்தில் ஓவராக சாப்பிட்டா புளிப்பு இதாகும். அவள் அல்பூசணி மட்டும் என்னடா? தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு குடிக்க. தண்ணி ஊத்தி விஜில வச்சு ஐஸ்கிரீம் பண்ணிட்டு அதுக்குள்ள நக்கி சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் ஐடியா என்னதுன்னு. அவளுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அதுக்கு பிளான் போட்டுட்டு எப்படி ஐடியா? தர்பூசணி அரைச்சி ஜூஸ் போட்டு சீனி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஞாபகம் இருக்கு. நல்லா தான் இருக்கும். இப்போ வாங்கிட்டு வரட்டா? வாங்கிட்டு வரேன். ஆமாம் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சரியா? அக்காட்ட கூட அக்கா எடுத்துருவா. அதானே அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை. அப்படிலாம் இல்லை பாப்பா. நான் உண்மையிலே இனிப்பு சாப்பிட விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சண்டே வந்து லீவு. இனிப்புலாம் சாப்பிடலாம். ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் மருந்து அரைக்கணும். மறந்துடாதானே? எல்லாரும் ஞாபகம் வச்சுடுங்க. மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வாரம் ஆச்சு நம்ம மருந்து குடிச்சு. வயிறு ஃபுல்லாக அழுக்கு. மருந்து குடித்தாதான் தெரியும். 4 வாரம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முந்தைய கல்யாணத்து வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்தானே அவங்க அண்ணன் கல்யாண வீட்டுக்கு. அதுக்கு அப்போக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். இங்கே ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டோம். ஒருக்கா ஏரல் கோயில் போயிட்டு வந்தோம். 3 வாரம் அதிலே போயிட்டு. இன்றைக்கி 4வது வாரம். கண்டிப்பாக வாரம் மருந்து குடிக்கணுமாப்பா, இல்லைன்னா வயிறு நல்லா இருக்காது. நேற்று நைட்டு தானே டேடிக்கே தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குல்ல? சரி தண்ணியில் சரி தண்ணியில் விளையாடாத. எனக்கு வேண்டாம். டேடி போயிட்டு வந்துடுறேண்ணே. போயிட்டு வரட்டாங்க. அரை மணி நேரம் உட்கார்ந்து இடத்த விட்டு நின்றுக்கிறேன். காலையில் தோசை மாவு நீ அரைச்சி வச்சிருக்கா, முதல்ல அதை செய்ய லட்சுமி. எனக்கு கொஞ்சம் நேரம் வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சொல்லிட்டேன் படுக்கும் போதே நான் படுத்துட்டு எந்திரிச்சோம்ல, அப்பவே நான் கறிவேக்க போயிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டாச்சு. சரி விடுங்க. இப்போ போல வேற உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா ஒட்ட முடியா? நீ அப்பாவுக்கு கொடுப்பான்னு அப்பா பக்கத்துல வராங்கடா. ஆனா நீ கொடுப்பியா?
இப்பதான் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியா? அவள் கொடுக்க மாட்டா. அது திங்க முடியலன்னா கொடுத்தா. ஆமாம், நானும் பாசத்தில் தான் அன்னைக்கு கொடுத்தான்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு சாப்பிட்டு திங்க முடியலன்னா வந்து கொடுக்கா டேடிக்குன்னு. ஓகே, பாசம் மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் அம்மாவுக்கு அவங்க அக்காலாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன்ப்பா, பாய். ஃபஸ்ட்டு தோசை நீ தான் சுட போறியா? வருமா? எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு தோசை வந்து அம்மா அம்மாவுக்கு. உங்களுக்கு நல்லா இல்லை. அதானே தெரியுமே. ஊத்துறதுக்கு நல்லா இருக்குடா. சாஃப்ட்டா அதுவே இதாகுது. போதும், பார்த்துடும். அம்மா மரக்கரண்டி வச்சு எடுக்கணுமா? இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீங்க எனக்கு மட்டும் தர மாட்டீங்க. தோசையா? நீ தோசை ஊத்துறியா? எட்டுமா உனக்கு? முட்டை மாட்டியா? சேர் போடணுமா? நீ ஒன்றும் சுட வேண்டாம், அக்காவே நீ தான் சுடுறா. அம்மா வருமா என்னன்னு தெரியல. சுட்டுருவோம், ஆஃப் பண்ணி விட்டுறதே. இது கொஞ்சம் இருக்கட்டும். வேகமாக குதிரைக்கு பயமா இருக்குது. வந்துருச்சா? பிச்சுறாதீங்க. உங்களுக்கு வெள்ளி இந்த தோசை அப்பாவுக்கு ஓடியா? அப்பாவுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. முதல்ல வந்து ஒரு முட்டையை இருந்து ரெடி பண்ணிருக்கோம். வருமா? தெரியாது, பாப்போம் வருமா. எவ்வளவு 10 ரூபா வருமா? வரமாட்டேங்கிறா. ஏ டாடி சுட்டு வந்துருச்சே. ஓரளவு வருது. டேடி மேல தான் வருது. ஆமா, பரவாயில்லடியா, பொறுமையா. எப்படியே எடுத்துட்டாங்களே. சரி, ஒரு முட்டை என்ன உடச்சு ஊற்றிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ஊத்துறதா இருந்தா நடுக்குள்ளி முட்டை ஊற்றிக்கணும். முட்டைக்கு சாதா தோசையா முட்டை தோசையா? முட்டை தோசையா? இல்லடா, இது வேண்டாம், இது அப்பா சாப்பிடுறேன். சரியா? அது அப்பாவுக்கு தான். அது வேணாம், அது சுடுறேன். இது சங்கரி சுட்ட தோசை. இது உனக்கு தான், அம்மாவுக்கு தான் முதல் தோசை. அப்பாவுக்கு தான் முத தோசை. நாம் சுடும் போது ஆமா, ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க? முத தோசை அப்பாவுக்குடா அப்படின்னு. அப்ப இந்த தோசை அப்பாவுக்கு தானே? இந்த தோசை அப்பாவுக்கு தான். குடு குடு. எவ்வளவு முறுமுறுப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, நான் முதல்லயே சொல்லிட்டேன் இந்த தோசை அப்பாவுக்கு தான்ட்டு. நான் ஸ்டிக்கவா நடந்து பிடிச்சிட்டேன். இங்க என்ன சூரியன்? ஆமா, அப்பா சுட்டுருக்காங்க கையவா. டேடி போய் சுடுவாங்க, அது அழகா வரும். ரொம்ப இதா இருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஊத்துங்க. டேடி ஊத்திட்டாங்க. இது இருக்கு, முட்டை இருக்கு. இது என்ன முட்டை? கடை முட்டையா? அப்ப டாடிக்கு மோதி பக்கடா. சரி, ஊத்தட்டும் ஊத்தட்டும். வந்துட்டு நீ ஊத்திடலாம். சரியா? ஓகே. அப்ப நீ பேசாம இந்த கரண்டி வச்சுக்க. போட்டு லைட் இந்த கரண்டி நோயா போட்டு ராவக்கூடாது. அப்படி நைஸா அப்படி சரி, பிரச்சனை இல்லை. சரி, அப்ப நீ சுட்டுறீங்களா? இப்போ போதும், போட்டு வேண்டாம், குறைச்ச அப்படியே இருக்கட்டும். ஓகே. அப்படி வருதா? இப்படி நான் சொன்னேன்ல, அவனை பெருசா இழுக்காதன்னு. சின்ன சின்னதா இல்லடா, வருது. அதான் சொல்லு, அது வந்து நீ இது பண்ணக்கூடாது. ஒரு சென்டரில் அழகாக வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, தோசை நீ வந்து இவ்வளோ பெருசாக போடக்கூடாது. சரியா? இந்த பக்கம் வர வரைக்கும். புரியுதா? ஐடியா போய் சின்னதாக ஊற்றுனே. சரி, சண்டே ஸ்பெஷல் முட்டை தோசைலாம் போட்டு வச்சிருக்கீல. அது எப்படி? நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு முட்டை தோசை ஊற்றுறீங்களே, என்ன கணக்கு அது? ஹலோ, சொல்லுங்க. கல்ல ஆளு நீ. அம்மைக்கும் தாங்கச்சிக்கன்னா மட்டும் முட்டை தோசை, அதுவும் நாட்டுக்கோழி. கலரை பார்த்தாலே தெரியுது, மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. ஏடா முட்டை முட்டையா சாப்பிட்டியா? அப்பா தான் சோட தோசை சுட்டு தந்தேன். எப்படி இருக்கு?
அவ குட்டி தோசை கேட்பானா ம் அக்கா சுட்டு தந்தாளா மொட்டை மொட்டையா